நீ ஒரு கனவு கொண்டிருக்கிறாயா? அது உன் மனதை நிம்மதியில்லாமல் வைத்திருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் அதைப் பற்றி நினைக்கும்போது, இது எப்போது நிஜமாகும் என்ற கேள்வி எழுகிறதா? அப்படியானால், இந்த வீடியோ உனக்காகத்தான். இது வெறும் நினைத்தால் நடக்கும் என்ற கோரிக்கை அல்ல. இது நீ உன் மனதையும் ஆற்றலையும் இணைக்கும் ஒரு மாயம். அடுத்த 1 மணி நேரம், நீ உன் வாழ்வில் விரும்பியதை யுனிவர்ஸ்னோடு இணைந்து உருவாக்கப் போகிறாய். இது ஒரு சாதாரண வீடியோ அல்ல டார்லிங். இது உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் தயார்தானா? அப்போ தொடங்கலாம். Law of Attraction Techniques to Get What You Want in 30 Days. The one on it. உன் மனதில் ஒரு கனவு இருக்கிறதா? அந்த கனவை கண்டவுடனே இதயம் முழுக்க ஒரு உணர்ச்சி வருகிறது அல்லவா? இதுதான் நான் வாழ்நாளில் அடைய வேண்டும் என்ற தீப்பொறி. ஆனா சில நேரங்களில் அந்த கனவு நமக்கு மிகவும் தூரமாக தோன்றும். யுனிவர்ஸ் அதை நமக்கு கொடுக்குமா என்ற சந்தேகம் வரும். அதே சமயம் பலர் சொல்வார்கள், நீ நினைத்தால் எல்லாம் நடக்கும். ஆனால் அது எப்படி நடக்கும்? அதுதான் இன்னைக்கு நம்மோட முக்கியமான விஷயம். Law of Attraction. 30 நாட்களில் நீ விரும்பியதை பெறுவது எப்படி? இது வெறும் சாகசமோ ஜோதிடமோ அல்ல. இது ஒரு மனப்பயிற்சி. நீ உன் ஆற்றலை உன் விருப்பத்துக்கு ஏற்றபடி மாற்றிக்கொண்டால் உலகமே உன்னோட சேர்ந்து வேலை செய்யும். இந்த வீடியோவில் நாம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்கிறது, அதை பயன்படுத்தி தினமும் என்ன செய்யலாம், 30 நாட்களில் உன் வாழ்க்கை எப்படி மாறும். இது ஒரு மனமாற்ற பயணம். நீ எதையும் அடைய முடியும். நீ உன் நம்பிக்கையையும் அதிர்வையும் சரியான திசையில் வைத்தால். லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது நீ என்ன நினைக்கிறாயோ அதைத்தான் யூனிவர்ஸ் உனக்கு திருப்பித் தரும் என்பதுதான் அடிப்படை. உலகம் முழுக்க ஆற்றல் தான், நீயும் ஒரு ஆற்றல். நீ உன் மனதில் எதை நினைத்தாலும் அதை பற்றிய அதிர்வு, வைப்ரேஷன் உனக்குள் உருவாகிறது. அந்த அதிர்வை யூனிவர்ஸ் பிடிக்கிறது. நீ எப்பொழுதும் குறைகள், பிரச்சனைகள், பயம் இதையெல்லாம் நினைத்தால் அந்த அதிர்வை யூனிவர்ஸ் கேட்டு அதே போல இன்னும் பிரச்சனைகள் அனுப்பும். ஆனா நீ மகிழ்ச்சி, நம்பிக்கை, வெற்றி, செழிப்பு இதை நினைத்தால் அதற்கேற்ப நிகழ்வுகள் உன்னோடு சேர்ந்து நடக்கும். அதுதான் அட்ராக்ஷன். அதாவது நீ எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறாயோ அதே ஃப்ரீக்வன்சியில யூனிவர்ஸ் உன்னோட ஒத்திசைவாகும். நம்ம வாழ்க்கையில நடப்பது எல்லாம் யாரோ வெளியில தீர்மானிச்சது இல்ல. அது நம்ம சிந்தனைக்கேற்ப உருவான விளைவுகள் தான். லோ ஆஃப் அட்ராக்ஷன் சொன்னால் இது மாயமில்லை. இது மனதின் அறிவியல் பகுதி 3. ஒரு சிறிய கதை, 10 நிமிடங்கள். ரவி என்று ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ஒரு சாதாரண வேலையில் இருந்தான். ஆனா அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தது. ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், பெரிய வாழ்க்கை வாழணும். ஆனா எப்போதும் அவன் மனதில் சந்தேகம். எனக்கு இது முடியுமா? எனக்கு தேவையான வாய்ப்புகள் கிடைக்குமா? ஒரு நாள் அவன் ஒரு புத்தகம் படிச்சான், தி சீக்ரெட். அதில் சொல்லியிருந்தது, நீ என்ன விரும்புகிறாயோ அதையே யூனிவர்ஸ்க்கு சொல்லு, அதை பெற்ற மாதிரி உணர். அவன் முடிவெடுத்தான், 30 நாட்களுக்கு முழு மனதோடு அதை முயற்சி பண்ணுவேன் என்று. அவன் ஒவ்வொரு காலை எழுந்ததும் அவன் கனவான பிசினஸ் பற்றி விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சான். அவன் ஏற்கனவே வெற்றி அடைந்த மாதிரி உணர்ந்தான். அவன் நோட்ஸ் எழுதினான். நான் ஒரு வெற்றிகரமான என்டர்பிரனர். அவன் கண்ணாடி முன்னாடி பார்த்து அதையே சொல்லிக் கொண்டான். முதலில் எதுவும் நடக்கலை. ஆனா 2 வாரங்களுக்குள் ஒரு பழைய நண்பன் அவனை தொடர்பு கொண்டான். ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா. அவனது லைஃப் ஸ்லோவை மாற ஆரம்பிச்சது. 30 நாள் முடியும் போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் மாற்ற முயன்றது உலகம் இல்லை, என் வைப்ரேஷன் தான். அதுவே லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய மந்திரம். நாள் 1 முதல் 7 மனத்தை தயாரிப்பது. முதலில் எந்த விதமான லா ஆஃப் அட்ராக்ஷன் முயற்சிக்கும் முன்பாக உன் மனதை தயார் செய்யணும். ஏனெனில் ஒரு கலக்கம் நிறைந்த மனம் யூனிவர்ஸினுடைய சிக்னலை தப்பாக அனுப்பும். ஸ்டெப் 1, தினமும் காலை எழுந்தவுடன் உனக்கு வேண்டிய விஷயத்தை ஒரு வரியில் எழுது. உதாரணம், நான் ஒரு வெற்றிகரமான யூடியூபராகி ஆயிரக்கணக்கான மக்களை ஊக்குவிக்கிறேன். அதை எழுதும்போது நம்பிக்கையோடு எழுதணும், கேள்வியோடு இல்ல. ஸ்டெப் 2, ஒவ்வொரு நாளும் 5 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து அந்த கனவு நடந்தது போல கற்பனை பண்ணு. அதை பாரு, கேள், உணர். உனக்கே அந்த உணர்ச்சி வரட்டும். ஸ்டெப் 3, தினமும் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே உள்ள நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல். கிராட்டிடியூட் வைப்ரேஷன் யூனிவர்ஸ்க்கு மிகவும் சக்தி வாய்ந்தது. எழுதிக்கோ. நன்றி, எனக்கு நல்ல உடல், நல்ல நண்பர்கள், புதிய வாய்ப்புகள். இப்படி 7 நாட்கள் செய். இந்த 7 நாட்களில் நீ உன் அதிர்வை மெல்ல மெல்ல மாற்ற ஆரம்பிப்பாய். நாள் 8 முதல் 14, நம்பிக்கை வேரூன்றும் நிலை. இப்போ நீயே உன்னை நம்புற நிலைக்கு செல்றாய். யூனிவர்ஸ் கேட்கிறது, ஆனா நீ தப்பான சந்தேகங்கள் அனுப்பக்கூடாது. ஸ்டெப் 4, உன் கனவை பற்றி தினமும் ஒரு முறை பேசு. உன்னோட மனதோடு, இது நடக்குது, இது நடந்து கொண்டிருக்கிறது என்ற வகையில் பேசணும். நடக்குமா அப்படின்ற இல்லை,
இந்த இது நடக்குது என்று. ஸ்டெப் 5, உன் சுற்றத்தை கவனிச்சு பாரு. அதுல நெகட்டிவ் பேசுறவங்க இருந்தால் தற்காலிகமா தள்ளி வையு. லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்பிக்கையை புழங்கும், அதை கலக்கக்கூடாது. ஸ்டெப் 6, விஷுவல் போர்டு ஒன்றை செய். உன் விருப்பத்தை பிரதிபலிக்கும் படங்கள், வார்த்தைகள், குவோட்ஸ், அதை உன் அறை சுவரில் ஒட்டிவை. அதை தினமும் பார்த்து, இதுதான் என் வாழ்க்கை என்று உணர்நாள். 15 முதல் 21 வரை செயல் பிளஸ் அதிர்வு, ஒத்திசைவு. நம்பிக்கை போதும் என்றில்ல, செயலும் சேரணும். லா ஆஃப் அட்ராக்ஷன் சொன்னா அது லா ஆஃப் ஆக்ஷன் கூட தான். ஸ்டெப் 7, தினமும் உன் கனவுடன் தொடர்பான சிறிய செயல் செய். நீ ஒரு பிசினஸ் விரும்பினா மார்க்கெட் பற்றி படி. யூடியூப் வெற்றி வேண்டும்னா ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பி. உன் வைப்ரேஷன் உன் ஆக்ஷனுக்கு இணையாக வேண்டும். ஸ்டெப் 8, நடந்தது போல உணர்வது என்ற பழக்கத்தை ஆழப்படுத்து. உன் மனதில் அதை ஏற்கனவே பெற்றவன் போல நடந்து கொள். நான் அது இல்லை, நான் அதையே என்று சொல்லி உணர். ஸ்டெப் 9, சந்தேகங்கள் வந்தால் அதை கவனித்து, இது பழைய எனர்ஜி என்று சொல்லிவிடு. அதை எதிர்த்து போராடாதே, அதை விடு. ஏனெனில் நீ அளவில்லாத சக்தியுடன் கூடிய மனிதர். நாள் 22 முதல் 30 வரை பெற்றிருப்பது போல வாழும் நிலை. இப்போ நீ உன் வைப்ரேஷனை உயர்த்தி வைத்திருக்கிறாய். அடுத்த 9 நாட்களில் நீ வாழணும் நீ ஏற்கனவே பெற்றவன் போல. ஸ்டெப் 10, தினமும் காலை எழுந்தவுடனே மிரர் முன்னாடி போய் சொல், நன்றி யூனிவர்ஸ், என் கனவு நனவாகிவிட்டது. ஸ்டெப் 11, அந்த உணர்வுடன் வாழ்ந்தால் உன் வழியில் தேவையான மனிதர்கள், வாய்ப்புகள், சிக்னல்கள் வந்து சேரும். யூனிவர்ஸ் உன்னோட ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணும். ஸ்டெப் 12, 30வது நாளில் ஒரு சிறிய செலிப்ரேஷன் செய். இன்னும் முழுமையாக கனவு நனவாகாவிட்டாலும் நீ மாற்றிய மனநிலைதான் வெற்றியின் அடித்தளம். ஏனெனில் லாவ் ஆஃப் அட்ராக்ஷன் சொன்னா அது ஒரு வழி அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. பகுதி 5, மோட்டிவேஷனல் ரேப் அப் பிளஸ் அஃபர்மேஷன்ஸ். 10 நிமிடங்கள். நீ நினைத்ததை பெறுவதற்கு தேவையான சக்தி உனக்குள்ளே இருக்கிறது. அதை வெளியே தேட வேண்டாம். உன் மனம் ஒரு காந்தம். நீ வெளியேற்றும் அதிர்வு அதையே திரும்பப் பெறும். அதனாலே உன் எண்ணங்களை சுத்தப்படுத்து, நம்பிக்கையை உயர்த்து, நன்றியை நாள்தோறும் சொல்லு. யூனிவர்ஸ் உனக்கு எதிராக ஒருபோதும் இல்லை, அது உன் ஃப்ரீக்வன்சிக்கேற்ப பதிலளிக்கிறது. அதனாலே அடுத்த 30 நாட்கள் இதை ஒரு சோதனை மாதிரி அல்ல, ஒரு புதிய வாழ்வின் ஆரம்பமாகப் பார். நான் என்ன நினைக்கிறேனோ அதை அடைகிறேன். நான் யூனிவர்ஸுடன் ஒத்திசைவாக இருக்கிறேன். எனக்கு தேவையான வாய்ப்புகள் எளிதாக என் வாழ்க்கையில் வந்து சேர்கின்றன. நான் நம்பிக்கையுடன் நிறைந்தவள். என் கனவு என் நிஜமாக மாறி வருகிறது. அதுவே லாவ் ஆஃப் அட்ராக்ஷனுடைய மந்திரம். நீ நினைத்தது, நீ உணர்ந்தது, அதுதான் உன் வாழ்வாக மாறும். அடுத்த 30 நாட்களில் நீ யூனிவர்ஸ்னோட ஒத்திசைவாக நட. மாற்றம் நிச்சயம் வரும். ஏனெனில் யூனிவர்ஸ் கேட்கிறதில்லை, அது பதிலளிக்கிறது. தனிமையில் சிந்தி நம்பிக்கையோடு செயல்படு. அப்புறம் உன்னோட வாழ்க்கை உன்னால் உருவாக்கப்படும் ஒரு அதிசயமாக மாறும். இப்போ நீ 1 மணி நேரம் உன் மனசோட ஒரு பயணத்தை முடித்திருக்கிறாய். ஆனால் டார்லிங், இது ஒரு முடிவு அல்ல, இதுதான் உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது வெறும் கனவுகளுக்காக இல்ல, அது நீ யார் என்று நினைக்கிறாயோ அதை நினைவுபடுத்தும் ஒரு சக்தி. இப்போ நீ உன் மனதில் விதைத்த விதைகள் அடுத்த நாட்களில் நிச்சயமாக முளைக்கும். நீ நம்பிக்கையோடு இருக்கிறாய் என்றால் யூனிவர்ஸ் உன்னோட ஒத்திசைவாகி செயல்படும். எப்பொழுதும் நினைவில் வை, நீ என்ன நினைக்கிறாயோ அதைதான் நீ ஈர்க்கிறாய். நீ என்ன உணர்கிறாயோ அதைதான் நீ உருவாக்குகிறாய். நீ என்ன நம்புகிறாயோ அதைதான் நீ பெறுகிறாய். இந்த 30 நாட்கள் ஒரு தொடக்கம் மாத்திரம். இதை ஒரு வாழ்க்கை முறையாக மாற்று. தினமும் நன்றி சொல்லு. தினமும் உன் கனவை உணர்ந்து கொள். அப்புறம் பாரு, உன் வாழ்வு நீயே வரைந்த ஓர் அதிசய படமாகும்.